Hey guys, welcome to Queen's World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் வந்துட்டு ஒரு கலர் பேலட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளக்கினை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிசைனர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கலர் பேலட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஸ்டார்டிங். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளகின் வந்து மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஷேட்ஸ் வந்து பிக் பண்ண தெரியல அப்படின்னா இந்த ப்ளகின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட்னா லைட் ஷேட் போவோம், அது டெக்ஸ்ட்டாக இருந்தால் டார்க் ஷேட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ வந்து இந்த ப்ளகின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப் மாதிரி இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த ப்ளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒரு ஷேட்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் ஈஸியாக. அதே மாதிரி இப்போ நம்ம கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி, சப்போர்ட்டிங் கலர், நியூட்ரல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து த்ரீ டைப்ஸில் வந்து பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கலர், ப்ரைமரி கலர், அது வந்து பிராண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிங் கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் இல்லை வந்து ஆரஞ்ச், டேஞ்சர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக. நியூட்ரல் வந்து செகண்டரி கலராக நம்ம எடுத்துக்கலாம். மேபி க்ரே ஷேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா, நியூட்ரல். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளகின் நேம் வந்து நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணதால் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ளகின்ஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் கலர் ஜென்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, இதே வந்து நியூவாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போய் ரிசோர்ஸஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளகின்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே என்ன வரும் அப்படின்னா இந்த கலர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டயலாக், ப்ளகினோட டயலாக் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ரொஃபைல்ஸ் இந்த ஆப்ஷன் கீழே இருக்கா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல் அப்படின்றத சூஸ் பண்ணோம். இதில் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆர்பிட், அட்லாசியன், மெட்டீரியல் அண்ட் டிசைன். ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து எது அப்படின்னா மெட்டீரியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்பிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள், இந்த நேமிங் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட் ஹோவர், லைட் ஆக்டிவ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே வந்து அட்லாசியன் அப்படின்னா அதில் வந்து 500 வரைக்கும், 50 to 500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 900 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் வந்துட்டு அண்ட் டிசைன், இதில் வந்து ரெட் 1 2 3 இந்த மாதிரி நம்பரிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணுறது வந்து மெட்டீரியல். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லைட் ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணணும், டார்க் ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மேபி டவுட் இருக்கலாம். இதை க்ரியேட் பண்ணதான் பண்ணலாமா, இல்லை நானே வந்து நார்மலாக வந்துட்டு மெயின் கலர் லைக் இந்த இப்போ க்ரீன் அப்படின்றப்ப நான் இந்த கலரை தான் வந்து மெயின் கலராக எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பேன், லைட் ஷேட்ஸும் டார்க் ஷேட்ஸும் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஏன் நானே வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு நானே வந்து அந்த ஃபில் கலர் ஆப்ஷன்ஸில் போய் நானே சூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரூல் வந்து இருக்குது. நம்ம லைட் ஷேட் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டார்க் ஷேட் வந்து போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க, கலர் பிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு நல்லா அதில் தெரியும் அப்படின்னா அந்த கான்செப்டில் நீங்கள் அதை வச்சே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ப்ளகின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த க்ரீன் கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலட் ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. இந்த பேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேலட் வந்து கலர் பேலட் க்ரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு ஸ்டைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டைல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்டைல்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேலட் க்ரியேட் பண்ணிடுவோம். பேலட் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நான் சூஸ் பண்ண கலர் இந்த கலர், பட் வந்து லைட் ஷேட்ஸ் அண்ட் டார்க் ஷேட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் ஸ்டைல்ஸ். இதில் நான் க்ரியேட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துறேன். 10 ஸ்டைல்ஸ் க்ரியேட்டட். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து எதுவுமே செலக்ட் பண்ணல கேன்வாஸில். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பேனலில் லோக்கல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணது. தென் வந்துட்டு ஃபவுண்டேஷன், அதில் வந்து அண்டரில் வந்து க்ரீன் கலர் அப்படின்னு ஒரு கேட்டகரி க்ரியேட் ஆகி அதிலே வந்து நம்ம என்னென்ன வேரியண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ரியேட் ஸ்டைல் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைமும் வந்து சேவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துருக்கேன். இந்த ஃப்ரேமுக்கு நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணணும். நம்ம டிசைன் சிஸ்டம்மை மேபி இன்னொரு பேஜில் வந்து வச்சுருக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேஜில் எடுக்கணும்னா அந்த கலரை நான் போய் பிக் பண்ணிட்டு வரணும்ல. ஸோ நீங்கள் வந்து ஸ்டைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபில் கலர் சூஸ் பண்ணிவிட்டு
இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரு கலராக நான் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வேணாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் நம்ம ப்ரைமரி, செகண்டரி, சப்போர்ட்டிங் கலர்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலர் பற்றி ஃபுல்லாமே அந்த சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. லைட் ஷேட் எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ரைமரி கலர் எந்த பிளேஸில், இப்போ சாம்பிளுக்கு ப்ரைமரி கலர் அப்படின்னா எந்த இடத்துல இந்த இதுக்குள்ளேயே வந்து நம்ம எந்த பிளேஸில் சூஸ் பண்ணோம், இல்லை டார்க்கஸ்ட் இந்த ஏரியாவா, இல்லை லைட்டஸ்ட் ஏரியாவா, இந்த சைடா, இந்த மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து அதை லேர்ன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.